ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சினிமாவில் புதுசாக வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். 2017 வருஷத்துல நடிகர் தனுஷ் பவர் பாண்டி படத்தை எடுத்து தன்னை ஒரு டைரக்டரா ப்ரூவ் பண்ணாரு. இதை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவரோட ராயன் படத்தையும் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. தனுஷோட கேப்டன் மில்லர் படம் கடந்த ஜனவரி 12 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவரோட 50வது படமா உருவாகி இருக்கு ராயன். இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன, வாங்க இந்த அப்டேட்ல பார்க்கலாம். கடந்த 2017 ராஜ்கிரண் ரேவதி நடிச்ச பவர் பாண்டி படம் மூலமா இயக்குனர் ஆனாரு நடிகர் தனுஷ். தனுஷ் கெஸ்ட் ரோலும் பண்ணியிருந்த படம் வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் தனுஷ் தன்னோட 50வது படத்தை சன் பிக்சர்ஸ் பேனர்ல அவரே டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. வட சென்னையில நடக்கிற கேங்ஸ்டார் கதையா உருவாகிற இந்த படத்துல நடிகர் தனுஷ் காத்தவராயன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அதன்படி இந்த படத்துக்கு ராயன் அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதா சமீபத்துல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல தனுஷ் கூட சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் ஆகியோரும் இடம்பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதை தொடர்ந்தே அப்டேட் மேல அப்டேட் கொடுத்துட்டு வராங்க D50 டீம். படத்தோட காஸ்டிங் பத்தின அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வர படக்குழு தொடர்ந்து அவங்க கேரக்டர்கள் சம்பந்தமான போஸ்டர்களை வெளியிட்டு வராங்க. இதுவரைக்கும் SJ சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், துஷார் விஜயன் ஆகியோரோட போஸ்டர்கள் வெளியாகி வரவேற்பை வாங்கிட்டு வர நிலையில இப்போ நடிகை அபர்ணா பாலமுரளியோட கேரக்டர் லுக்கையும் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ஒவ்வொரு போஸ்டர்களும் மிரட்டலா வந்திருக்கிற நிலையில இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருக்கு. நடிகர் தனுஷ் இப்போ அவரோட இயக்கத்துல 3வது படமா உருவாகி வர்ற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல கவனம் செலுத்திட்டு வர்றாரு. அதே நேரத்துல இயக்குனர் சேகர் கமோலா இயக்குற அவரோட 50வது படத்துலயும் கவனம் செலுத்திட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. ஷாம்னு ரசிகர்களால செல்லம்மா அழைக்கப்படுற நடிகை சமந்தாவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த அப்டேட்ல பார்ப்போம். முன்னணி நடிகர்களோட ஜோடி சேர்ந்தது சரி, சோலோ ஹீரோயினா கதையின் நாயகியாவும் சரி தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க சமந்தா. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தின்னு இந்திய அளவுல பிரபலமா இருக்காங்க நடிகை சமந்தா. சமீபத்துல அவங்க தனக்கு மயோசிட்டிஸ் அப்படிங்கிற அரிய வகை நோய் இருப்பதாகவும் சிகிச்சை முடியும் வரை படங்கள்ல நடிக்கிறத ஸ்டாப் பண்ண போறதாகவும் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருந்தாலும் இப்போ அந்த நோயிலிருந்து பெரும்பாலும் மீண்டிருக்காங்க நடிகை சமந்தா. அது மட்டுமல்லாம அவங்க நடிக்க போற படங்களோட அப்டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகி இருப்பதையும் சொல்லப்படுது. இந்த நிலையில விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு வெர்ஷனான ஏ மரியா ஷேஷாவே படம் மூலமா கதாநாயகியான சமந்தா இன்னையோட சினிமா ஹீரோயினாகி 14 வருஷங்களை நிறைவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு ரசிகர்கள் பலர் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர நிலையில நடிகை நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சமந்தாவுக்கு தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலளிச்சிருக்க சமந்தா, தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் நயன்தாரா அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவுகள் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நடிகை நயன்தாரா மற்றும் சமந்தா விக்னேஷ் சிவன் எடுத்த காத்துவாக்குல 2 காதல் படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வலிமை பட காலத்துல இருந்தே அப்டேட் கேட்டே பழகி போன நம்ம அஜித் ரசிகர்கள் ஆனா ஊனானா அப்டேட்டை பத்தியே கேட்டுட்டு வராங்க. அவங்க பொருளை எடுத்து அவங்களையே போடுறதுன்னு சொல்ற மாதிரி ஒரு அஜித் படத்தோட ரீரிலீஸை வச்சே ஒரு வித்தியாசமான முறையில அப்டேட் கேட்டிருக்காங்க. அவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். நடிகர் அஜித் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சு SJ சூர்யா இயக்கத்துல 1999 வெளியான படம் வாலி. இந்த படம் மூலமா தான் SJ சூர்யா இயக்குனரா அறிமுகமானாரு. அஜித் ரெட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்கிற இந்த படத்துல ஒரு கேரக்டர் வாய் பேச முடியாத நெகட்டிவ் கேரக்டரா வடிவமைச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் இன்னைக்கு வர அஜித் திரை வாழ்க்கையில முக்கியமான கேரக்டரா இருந்துட்டு வருது. சூப்பர் ஹிட் படமான இந்த படத்தை இப்போ தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பல ரசிகர்கள் படத்துக்கு வரவேற்பு கொடுத்துட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அஜித் நடிப்புல மகிழ் திருமேனி இயக்கத்துல உருவாக்கிட்டு வர விடாமுயற்சி படத்துக்கு வித்தியாசமான முறையில அப்டேட் கேட்டிருக்காங்க அஜித் ரசிகர்கள். லைகா நிறுவனம் தயாரிச்சுட்டு வர இந்த படத்துல அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க.
போன வருஷம் மே மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் தான் ஆரம்பிச்சாங்க. இருந்தும் இந்த படத்துல இருந்து அதிகாரப்பூர்வ அப்டேட் வராத நிலையில இருக்கு. ஆரவ் அஜித் கூட எடுக்கிற புகைப்படங்களை தான் இப்போதைக்கு ரசிகர்கள் ஆறுதலை கொடுத்துட்டு வர நிலையில வாலி படம் ரீரிலீஸ் ஆன தியேட்டர்கள்ல விடாமுயற்சி என்னாச்சு, லைக்கா நிறுவனம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பேனர் வச்சு புதுமையான விதத்துல அப்டேட்டை கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் சினிமா வட்டத்துல ஒரு கலகலப்பை உண்டு பண்ணியிருக்கு. அஜித் படத்தோட ரீரிலீஸ் நடந்த விஷயத்தை பார்த்தோம். இப்போ நம்ம விஜயோட ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட ரீரிலீஸ் பத்தி பார்க்க போறோம். விஜய் அரசியலுக்கு போனது, சினிமால இருந்து விலகுனதுன்னு பல விஷயங்களால இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு ரொம்பவே வெறித்தனமா காத்திருக்காங்க ரசிகர்கள். அது என்ன படம், எப்ப ரிலீஸ், இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். நடிகர் விஜய் த்ரிஷா நடிப்புல 2004ஆம் ஆண்டு வெளியான படம் கில்லி. தெலுங்குல மகேஷ் பாபு பூமிகா நடிப்பில் வெளியான ஒக்கடு படத்தை சில மாற்றங்களோட கில்லியா எடுத்திருந்தார் இயக்குனர் தரணி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு இண்டஸ்ட்ரியிலே ஹிட் படமாக மாறுச்சு. வித்யாசாகர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். அவரோட இசையில் இந்த படத்தோட ஒவ்வொரு பாடல்களும் இன்றைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் செய்ய இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட கோட் படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. இதற்கிடையிலேயே தான் அரசியலுக்கு வர்றதா தன்னோட கட்சியை அறிவிச்சிருந்தாரு. அதோட தான் கமிட்டான படங்களை நடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா சினிமாவிலிருந்து விலக போறதாகவும் சொல்லியிருக்காரு விஜய். இது விஜய் ரசிகர்களுக்கு ஒருவித சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் விஜயோட பிளாக் பஸ்டர் கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணுற செய்தி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரீரிலீஸ் ஆக இருப்பதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. சூர்யாவோட சினிமா லைஃப் டைம்ல மிகப்பெரிய செட்டில்மெண்டா இருக்க போறதா கங்குவா படத்தை சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு கங்குவா. 3D முறையில 10 மொழிகள்ல ரிலீஸ் ஆகி இருக்கிற இந்த படம் எப்போ வெளியாகுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அது எப்போன்னு நமக்கு கிடைச்ச தகவலை இந்த அப்டேட்ல பார்ப்போம். சூர்யா நடிப்பில் கடந்த 2022 மார்ச் மாதமே ரிலீஸ் ஆன படம் எதற்கும் துணிந்தவன். சூரரை போற்று, ஜெய்பீம் ஆகிய படங்களை ஓடிடியில் வெளியானதை தொடர்ந்து இந்த படம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் கமல் நடித்த விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டரில் கேமியோ பண்ணி மாஸ் காமிச்சிருந்த சூர்யா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் முழுக்க முழுக்க கங்குவா படத்தில் தான் கவனம் செலுத்திட்டு வர்றாரு. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர்றது கங்குவா. சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ண அண்ணாத்தே படம் சரியா போகாத நிலையிலையும் கங்குவா படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இந்த படம் சரித்திர காலகட்டமும் சமகாலத்தில் நடக்கிற மாதிரியான காட்சிகளை கொண்டு உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3D முறையில் உருவாகி இருக்கிற இந்த படம் 10 மொழிகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. சூர்யாவுக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை திஷா பதானி நடிச்சிருக்கிற இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் வில்லனா நடிச்சிருக்காரு. இவங்களோட சேர்ந்து நடிகர் நட்டி நடராஜ், யோகி பாபு, கோவை சரளா, ஆனந்த்ராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி ஆகிய பலரும் நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருப்பதை தொடர்ந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வருது. சமீபத்தில் கூட இந்த படத்தோட டப்பிங் பணிகளை தொடங்கியிருப்பதா தகவல் வந்துச்சு. இந்த நிலையில் கங்குவா படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். பாலிவுட் சினிமாவோட கவர்ச்சி நடிகையாக வலம் வரவங்க ஊர்வசி ரவுடேலா. கடந்த 2013 சினிமாவில் நடிச்சிட்டு வர இவங்க தமிழில் லெஜண்ட் சரவணா நடிப்பில் வெளியான லெஜண்ட் படத்தில் கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. இவங்களோட பிறந்தநாள் நேற்று ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு. அதில் பிரபல பாலிவுட் ஹிப்ஹாப் பாடகரான யோயோ ஹனி சிங் நடிகை ஊர்வசிக்கு 24 கேரட் தங்கத்தாலான கேக்கை கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கேக் 3 கோடி மதிப்புள்ளதாகவும் உலகத்திலேயே அதிக விலை கொண்ட கேக்கை வெட்டின முதல் ஆள் நடிகை ஊர்வசி தானும் நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். தீரஜ் ஹீரோவாவும் ஸ்மிருதி வெங்கட் ஹீரோயினாவும் நடிச்சு அறிமுக இயக்குனர் மீரா மகதி இயக்கத்துல உருவாகி இருக்கு டபுள் டக்கர். கோவை சரளா, MS பாஸ்கர், யாஷிகா ஆனந்த், காளி வெங்கட், கருணாகரன், முனிஸ்காந்த், சுனில் ரெட்டி உட்பட பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துல இசையமைப்பாளர் வித்யாசாகர் கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்புல படக்குழு ஷேர் பண்ணிக்கிட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு டபுள் டக்கர் படத்தோட ப்ரெஸ் மீட்ல அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலாவதாக மிஷ்கின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் அ கிரேட் ஆனர். நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் டீம், ஸ்டார்டிங் வித் ப்ரொடியூசர் சார் சந்துரு சார். ரொம்ப கூலாக காமாக கம்போஸ்டாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ தீரஜ் சார். வெரி வெரி வைப்ரண்ட் பர்சன். அவர் செட்டுக்கு வந்தாலே என்டையர் செட்டை சேர் பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.
அண்ட் கோவை சர்லா மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட இந்த மூவியில் நடிக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அண்ட் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கோட மேஜர் ஃபேன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன். அண்ட் அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணுற படத்தில் நான் நடிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இவன் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டவங்க அந்த பத்திரிகைக்காரங்க. நல்லா எழுதும் போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய நாட்டுக்குட்டியும் நந்தலாலாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிகைக்காரங்க தான் ரொம்ப உயரமாக எழுதினாங்க. இஃப் யூர் மூவி இஸ் அ கிரேட், ஐ திங்க் தே வில் சென்ட், தட் இஸ் தேர் வே, தே வில் மேக் த ஆடியன்ஸஸ் ரீச் ஆக்சுவலி. ஸோ நான் உங்களுடைய கருணையோடு நான் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன் பெண்களை பற்றி, அதாவது பட்டியல் நடிகர்களை பற்றியும் தயவுசெய்து போடும்போதும் யாராவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அது ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிக்கில், நீங்கள் நடித்த படம் என்னாச்சு? நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. வந்துருச்சா? என்னாச்சு? வெரி குட், ஓடிடியில் வந்திருக்கு. நிக்கில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளசி சார் எல்லாரையும் பார்த்தேன், நண்பர்லாம் பார்த்தேன். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நான் 25 வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கும் ஆக்சுவலி. விஜய் சேதுபதி டூயிங் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன், இந்த மாதிரி நடிகர் கிடைச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக. அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு தான் சார். ஏன்னா விவஸ், இதுவரை பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.